தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், சொல்லின் செல்வர், கலைமாமணி, தமிழ்த்தாயின் தவப்புதல்வன், தமிழ் அறிஞர்களின் தங்க தலைவன் ஐயா ஆவடிக்குமார் அவர்களின் அகவை திருநாளை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகள் இணைந்து கவி அரங்கேற்ற நிகழ்வாக நடத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாகத்தை சென்ற காணொலியில் கண்டு மகிழ்ந்தோம். இதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பாகத்தை இந்த காணொலியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திறமழந்து வீழ்ந்தாலும் சிரிப்பை விட்டாலும் மலரும் நாட்களை எண்ணி மகிழ்ச்சியால் பயணிப்பேன். புதுவை மண்ணில் தமிழனாக பிறந்து விட்டேன். மாதம் ஒரு விழா எடுத்துதான் தீருவேன் என்று தற்பொழுதும் சுரதா அவர்களுக்கு ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்து அருமை ஐயா புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் நிறுவனர் முனைவர் நெய்தல் நாடன் ஐயா அவர்களை, ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம். பின்னை நின்றெண்ணி பிறவி பெறுவது முன்னை நன்றாக வியல்தவம் செய்கில என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. கலைமாமணி, சொல்லின் செல்வர், அருமைமிகு என்னிலும் 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் மூத்தவராக இருக்கின்ற அன்பினிய அண்ணன் ஆவடிக்குமார் அவர்களுடைய 70ஆம் ஆண்டு அகவை திருநாள் விழாவை தனக்கே உரிய தனித்தன்மையோடு நல்ல தகவல்களினுடைய பின் இணைப்போடு பேசி இந்நிகழ்வுக்கு தலைமையேற்றால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆதங்கத்தையும் முன்வைத்து மிக சிறப்பாக இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய புதுவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் முத்து அண்ணன் அவர்களை நான் இந்த நேரத்திலே வணங்கி ஒரு நல்லதொரு வரவேற்புரையை நிகழ்த்தி இருக்கின்ற என்னுடைய அருமை உடன்பிறப்பு தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி அவர்களையும், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பினிய உடன்பிறப்பு சுகந்தினா அவர்களையும், எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் சிந்தைவாசன், என்னுடைய அன்பு தம்பி கருங்கல் கண்ணன், உடன்பிறப்பு ரேவதி ராதாகிருஷ்ணன், இனி வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி குணபாலன் உள்ளிட்ட அத்துணை பேரையும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய உரையை செவி மடுத்து கொண்டிருப்பதை தன்னுடைய செய்கையிலே காட்டிக் கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் தாமரைப்பூ அண்ணன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நான் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பார் வள்ளுவர். நாம் இந்த பிறவி எடுத்ததின் பயன், அதனால் இந்த மண்ணிற்கு நாம் என்ன செய்கிறோம், மண் பயனுற நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் வைத்துத்தான் நமக்கு பிறகு நம்மை இந்த மண் மதிப்பீடு செய்யும். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஆவடிக்குமார் அவர்கள் ஒருபுறம் அம்மா தமிழ்ப்பீடம் என்று அமைப்பின் வாயிலாகவும்,
இன்னொரு பக்கம் அனைத்திந்திய தமிழ்ச் சங்கம் என்கின்ற அமைப்பின் வாயிலாகவும், இன்னொரு பக்கம் அரசியல் சார்ந்த தன்னுடைய அந்த கொள்கை வழி தொய்வின்றி அயராது ஒரு பக்கம் பாடுபட்டு கொண்டும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல், அதே நேரத்திலே தமிழுக்கு தொண்டு செய்கின்ற அருந்தமிழ் சான்றோர் என்ற பல்திறன் வாய்ந்த ஒரு பன்முக திறனாளுடன் உடையவராக விளங்கி கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். என்னுடைய அன்பு அண்ணன் சிந்தைவாசன் சொல்லுவது போல, நான் அவரை முதலிலே எட்டயபுரத்திலே புதுவை தமிழ்ச் சான்றோர் பேரவையோடு இணைந்து பாரதியாருடைய விழாவை அவருடைய பிறந்த மண்ணிலே நடத்திய ஒரு பெருமை உண்டு. அப்பொழுதுதான் ஐயா ஆவடிக்குமார் அவர்களை நான் முதலாக சந்தித்தேன். அன்று தொட்டு அவருடனான அந்த நட்பும் அன்பும் இன்று வரை தொடர்ந்திருக்கிறது. அவர் நடத்துகின்ற அத்துணை நிகழ்வுகளிலும் எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பை வழங்கி என்னை மேடையேற்றி அழகு பார்க்கின்ற ஒரு சிறந்த மனப்பான்மை உடையவர், பரந்த உள்ளமுடையவர். யாருடைய மனத்தையும் புண்படுத்தாமல் எவ்வகையிலெல்லாம் அவர்களை எல்லாம் அரவணைத்து சாதி, மதம், கட்சி என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தமிழுக்கு தொண்டு செய்கின்றவர்கள், தகுதி உள்ளவர்கள், தகைசால் பெருமக்கள் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் முன்னிலைப்படுத்தி அவர்களை சிறப்பு செய்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்புடைய மனிதராக ஆவடி குமார் அவர் விளங்குகிறார். உண்மையில் நான் மிகுந்த வியப்படைவது உண்டு. யாரை கேட்டாலும் நான் நிறைய அரசியல்வாதிகள், நிறைய இலக்கிய ஆளுமைகள்லாம் பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், அவர் எவ்வளவுதான் அரசியல் சார்புடையவராக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சிலே மிக நாகரிகமான கருத்து வெளிப்பாடு இருக்கும், அமைதியாகவும் அன்புடனும் பண்புடனும் அவருடைய அத்துணை செயல்பாடும் அமைந்திருக்கும் என்று பலரும் அவரை பற்றி புகழ்ந்து பேச கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அவரை பற்றி நீண்ட நெடிய உரை நிகழ்த்த இயலும் என்றாலும் கூட 7ஆம் தேதி புதுவையிலே சொல்வேந்தர் சுரதாமனுடைய நூல் வெளியிடும், அதைத் தொடர்ந்து விருதுகளும் வழங்க இருக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை அண்ணன் சிந்தைவாசனுடைய உந்துதலின் பேரில் நான் இங்கே நிகழ்த்த இருக்கிறேன். எனவே வருகிற 7ஆம் தேதி புதுவையிலே அவருக்கு கண்டிப்பாக நான் நிறைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அகம் மகிழ்வேன் என்ற செய்தியை சொல்லி, நான் அடிப்படையிலே ஒரு கவிஞன் என்கின்ற காரணத்தினாலே உரையோடு நிகழ்த்தி விடுவது சரியாக இருக்காது என்ற அடிப்படையில் அவரை குறித்து ஒரு சிறந்த கவிதையை என்னால் தர இயலும். அதை நான் உங்கள் முன்பு வாசித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். அருந்தமிழே நற்றொண்டே உயிர் மூச்சென்னும், அருந்தமிழின் நற்றொண்டே உயிர் மூச்சென்னும் ஆவடியார் 70ஆம் ஆண்டகவே நாளில் இருந்தமிழே உன்னாலே இருந்தேன் என்னும் இருமாந்த கொள்கையர்கள் ஒன்று கூடி பெருமை மிகு வாழ்த்தரங்கில் பாடுகின்ற வீடார்ந்த பாவலர்கள், பேசும் நல்ல அருமை மிகு அவையோர்கள் அனைவருக்கும் அன்புடனே வணங்குகிறேன் நெய்தல் நாடன். ஆவடியார் 70 தொட்டார், இன்றே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்ற பேறு பெற்றேன். மேவும் எழில் புன்னகையும் முறுக்கு மீசை விளங்கும் தூய் வெள்ளாடை விரிந்த ஞானம் தாவி நமை அரவணைக்கும் தாய்மை உள்ளம் தக்காரை பாராட்டும் தகைசால் பண்பு காவியத்து நாயகன் போல் கனிந்த பார்வை கருணை மிகு ஆவடியார் வாழ்க நன்றே. கோமகனாய் முகநூலின் குழுக்கள் தோறும் கொடிகட்டி பறக்கின்றார் கூட்டமாக, நாமணக்க தமிழ்த்தாயை மேடை தோறும் நடனமிட செய்கின்றார். தொய்வே இன்றி பாமணக்க சான்றோரின் பெருமை தன்னை பட்டி தொட்டி எங்கனுமே பரப்புகின்றார். தோமருநல் வளநலமும் சுற்றம் சூழ சுடர் மதிபோல் ஆவடியார் வாழ்க நன்றே. யார் இந்த ஆவடியார்? அன்பை அள்ளி அறிவு என கொட்டுகின்றார். அறிஞர் தம்மை ஊரறிய செய்கின்றார், உயர்த்துகின்றார், ஒரு பயனும் எதிர்நோக்கார். உயர்ந்த உள்ளம் காரி என்ற குணத்துடையார், கருணை மிக்கார், கனித்தமிழின் பற்றாலே நமை அழைத்தே மாரியன விருதுகளை பொழிகின்றாரே. மாண்புறுநல் ஆவடியார் வாழ்க நன்றே. நாவலராய் திகழ்கின்றார். நாட்டில் ஏழை நன்மைக்காய் குரல் கொடுத்து நலிந்தோர்க்கெல்லாம் காவலராய் தொலைக்காட்சி விவாதம் தன்னில் கருத்து மழை பொழிகின்றார்.
காண்போர் நெஞ்சை ஆவலுடன் ஈர்த்து உண்மை அறியச் செய்யும் ஆன்றவிந்த அறிவுடையார் ஆட்சி செய்வோர் ஆவடியார் பெயர் கேட்டால் அலறுகின்றார். ஆவலுடன் ஈர்த்துண்மை அறியச் செய்யும் ஆன்றவிந்த அறிவுடையார் ஆட்சி செய்வோர் ஆவடியார் பெயர் கேட்டால் அலறுகின்றார். ஆதவனை வெல்லுமுயர் அறிஞர் அன்றோ குன்றாத கொள்கையிலே வேங்கை அன்னார் கூணல் மதி இல்லாத வேழம் நன்னார் சென்று பிறர் அடிவீழா செம்மல் மானச் செருக்குடைய அரிமாவாய் சிறந்த அண்ணல் கன்றாத இளமை நலமுடையார் எங்கும் கைதொழுது தன்னலமே என்னார் வாழ்வில் பொன்றாத புகழ் இமயம் உச்சம் கண்ட பொன்மனத்தார் ஆவடியார் வாழ்க நன்றே. செம்மொழிக்கு கேடு இழைப்பார் தம்மை கண்டால் சினந்துரைப்பார் மேடைதோறும் சீரும் பாம்பாய் வம்பளக்கும் வெற்றுரையை புரட்டி போட்டு வாய்மைதனை நிலைநாட்டும் வல்லோன் நல்லோன் அம்பொத்த கூர்த்தமதியாளன் மாற்றார் யாவருமே வேக்கென்ற ஆற்றலாளன் கொம்பாகி பிறர் வாழ உதவும் அன்பன் குணக்குன்றாம் ஆவடியார் வாழ்க நன்றே. பாவடியில் அளக்கவனா பரந்த கீர்த்தி பலவுடையார் பைந்தமிழர் கூட்டமெல்லாம் மேவும் உயர் நட்புடையார் மிகுந்த அன்பால் மேன்மைசால் தொண்டர் படை சூழ நின்றே தாவி அடி தொழுகின்ற சான்றோர் என்றும் தன்னலமே கருதாத ஆன்றோர் எங்கள் ஆவடியார் ஆதவனும் தமிழும் வையம் ஆள்கின்ற வரை வாழ வாழ்த்துகின்றேன். எங்கள் ஆவடியார் ஆதவனும் தமிழும் வையம் ஆள்கின்றவரை வாழ வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவை நிறுவனர் முனைவர் நெய்தல் நாடன் ஐயா அவர்கள் நமது ஆவடியார் ஐயா அவர்களை தாயுள்ளம் கொண்டவர் கனிந்த பார்வை பற்றியும் நாமணக்க நல்ல தமிழ் பேசியே பாவடிக்கும் ஆவடியார் வாழ்க காண்போர் நெஞ்சை கண்கவர ஈர்ப்பவர் வேங்கை செம்மல் நன்னார் என வாழ்த்தி பொன்மனத்தால் வாழ்க நன்றே என்று வாயார வாழ்த்தியமைக்கும் அழைப்பிற்கு ஏற்று வாழ்த்திய அன்னார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நன்றி ஐயா. அடுத்ததாக, உன்னை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டுமெனில் நீ தலை குனிந்து உன் கடமையை செய் என்று எந்த வேலை இருப்பினும் ஒரு தலைப்பை போட்டுவிட்டால் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் கவிதை புலனத்தில் வீழ்ந்துவிடும். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் கர்நாடக மாநில தலைவர் ஐயா SVR மூர்த்தி, சித்தாந்த ரத்தினம் SVR மூர்த்தி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களின் 70வது அகவை தினத்தை முன்னிட்டு இணைந்திருக்கும் இக்கவியரங்கத்தில் என்னுடைய கவிதை, என் கவிதை, அவருடைய பிறந்த நாள், மாதம், வருடங்களை குறித்து ஒரு கவிதையை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இதற்கு முத்து விழாக்கான முந்தி வரும் அவரை வாழ்த்தை ஐயா முத்து அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதை ஒருங்கிணைத்து இந்த குறுகிய காலத்தில் 2 நாட்களிலே இத்தனை கவிஞர்களை இணைத்துள்ள ஒருங்கிணைப்பாளர் தமிழ் தாரக சுகந்தியன் அவர்களுக்கும் தமிழரசி கோதைமார்வன் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக செய்ய உறுதுணையாக இவர் துணைத் தலைவர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் நிறைமதி மணவாளன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் தகைசால் தமிழர்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 4. இன்று வளர்பிறை சதுர்த்தி தினமும் 4. அந்த 4ஆம் தேதி என்றது சிறப்புக்குரிய இது. இறை தேடும் மறை 4 வேதங்கள் சொல்வார்கள். பக்க வரை கூடும் திசை 4 திசைகள். மொழிப்பாடும் பா 4 பாவகைகள் 4. நல்ல வழி கூறும் நல்லார் பிறந்த 4. அவர் நாளும் தெரிந்தவர், நல்லார்க்கு நிகர் நாளும் தெரிந்தவர். பொல்லார்க்க நீக்கிடவே 4 வழிகளையும் கையாளும் திறன் கொண்டவர். அவர் பிறந்த மாதம் 12 டிசம்பர். தமிழ் உயிரெழுத்துக்கள் 12, தமிழ் மாத ராசிகள் 12. அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கம் அமைத்த ஆவடியார் பிறந்த மாதம் 12. அவருக்கு அகவை 70 என்றால் கடந்த 7 வருடங்களாக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதுவாக சேர்ந்தது வானவில்லின் வர்ண நிறங்கள் 7,
காண இசையில் தேடும் சுரங்கள் 7, சுற்றிச்சுழலும் கிரக கோள்கள் 7, நாளும் கூறும் வாரக்கிழமைகள் 7, வாழும் உடல் ஆதார சக்கரங்கள் 7, வாழும் வழி வகுத்த குரல் சீர்கள் 7, கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடியார் அகவை நிறைந்தது 70. வாழ்க வாழ்க என வாழ்த்துவோம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அருமையானதொரு வாழ்த்து கவிதையை வழங்கி இடமா வந்திருக்கிற கர்நாடக மாநில அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு மனதார நன்றி தெரிவித்து, ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் உன்னுடையதே என்று தமிழ் விழாதோறும் இவர் இல்லாத மேடைகளே இருக்காது. அருமையானதொரு கவிதையை தந்து அந்த விழாவை சிறப்பிக்க செய்யும் தாமரை பூவண்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். இனிக்கின்ற தமிழே, இதயத்தில் இருக்கின்ற தமிழே, கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். இன்றைய நாள் தேதி 4. இந்த நாளும் சிறந்த நாளாக கருதுகிறேன். சிறந்த முறையில் தொகுத்து வழங்கும் சுகதீனா அவர்கள், அவர் உச்சரிப்பும் உரையாடலும் சுகமானது, சுகந்தமானது. சுகந்தம் என்றாலே அழகு என்றுதான் பொருள். அப்படி சுகந்தமான சொற்பொழிவு சுகதாவை தொகுப்புரையை வாழ்த்துகின்றேன். திரௌபதி ராதாகிருஷ்ணன் என் அருமை தோழி அவர்கள் அற்புதமாய் உரையாற்றி விடை பெற்றிருக்கிறார்கள். அந்த அம்மையாரையும் என் அருமை மகள், இனிய மகள் வழக்கறிஞர் நிரமதி அவர்களையும் பாராட்டி போற்றுகின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி புதுவை தமிழ்ச்சங்க தலைவர், என் நெடுங்காலிய தோழர், நண்பர், இப்படி எப்படியும் அழைக்கலாம், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஐயா அவர்கள். விளக்கமான, விவரமான, வீரியமான ஒரு தலைவன் எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஐயா அவர்கள். அத்தகைய ஐயா அவர்கள் தலைமையில் மிக சிறந்த ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அழகான முறையில் அற்புதமாய் ஆவடியாரை கட்டி தழுவி முகர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை அறிவித்தார். அதேபோல் என் அருமை நண்பன் சிந்தை வாசன் அவர்களும் சிறப்பான தமிழ் கொண்டு பொறுப்பாக வாழ்த்தி சென்றார். என் அருமை தம்பி கருங்கல் கண்ணன் அவர்கள் அவருக்கே உரிய கன்னி தமிழாலே கலந்து மலர்ந்து இங்கே உரையாற்றி சென்றிருக்கிறார். அவர் சொல்லும்போது சொன்னார், மண்டைக்காடு மாரியம்மன் ஆவடியார் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று. அவர் கன்னியாகுமரி அந்த பக்கத்தில் அந்த மண்டைக்காடு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு என்னையும் அருமை நண்பர் ஆவடியாரையும் அழைத்து சென்றதே அவர்தான். அந்த திருக்கோயிலுக்கு ஆவடியாரையும் சிந்தையும் என்னையும் அழைத்து சென்று அங்கே தரிசனம் செய்ய வைத்தார். உண்மையிலே நானும் வேண்டிக் கொள்கிறேன், மண்டைக்காடு அம்மன் அவர்கள் ஆவடியாருக்கு ஆயுள் நிறைய தர வேண்டும். அத்தகைய நிலையில் எனக்கு முன்னால் பேசிய நெய்தல் நாடன் மிக அருமையான ஒரு நடை, நற்றமிழால் நடனமாடக்கூடியவர். அவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அத்தகைய சூழலில் இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக, சிறப்பான நாளாக கருதுகிறேன். ஆற்றல் மிகு ஆவடியார் அவர்கள் பிறந்த நாளாக எத்தனை பேர் இங்கே ஒன்றிணைந்து அவரை இனிய வாழ்த்துகளாய் வாழ்த்திக் கொண்டிருப்பது பெருமையாக இருக்கிறது. எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆரால் தொடங்கும் போது அதில் தொடங்க காலத்திலே நான் உறுப்பினராக இருந்தேன். மாணவனாக இருக்கும் போதே எம்ஜிஆரை சந்தித்தவன் நான். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்திலும் ஐயா ஆவடியார் தொடங்கிய காலத்திலிருந்து நான் அந்த அமைப்பிலே இணைந்திருக்கிறேன். சென்னை மாவட்ட தலைவராக என்னை அறிவித்தார். அதிலிருந்து நான் தன்னை மறந்து அவரோடு தமிழ் தொண்டாற்றி வருகிறேன். அந்த சூழலில் ஆவடி குமார் அவர்கள்
இரவு 11 மணிக்கல்ல 12 மணிக்கு தொலைபேசியில் வருவார். வெகு நேரம் பேசிக் கொண்டிருப்பார். அத்தகைய ஒரு நெருக்கமான, உருக்கமான, உன்னதமான நண்பர். அவருடைய தமிழ் தொண்டிலும், கலை தொண்டிலும், கவிதை தொண்டிலும் நான் தொடர்ந்து இருக்கிறேன். அந்த சூழ்நிலையை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவரிடம் தமிழ் பற்றுடன், கலை பற்றுடன், அரசியல் பற்றுடன் அதிகமாக பிணைந்திருப்பது கருணை என்றே நான் சொல்வேன். அத்தகைய கருணை உள்ளத்துக்கு சொந்தக்காரன் ஆவடியார் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் யாருக்கும் காவடி தூக்கி பழகியவன் இல்லை. ஆனால் ஆவடியார் என்றால் அகமகிழ்வேன். பாவடிக்கும் அவர் பாங்கும், அவர் குரல் துணிவும், குரல் படைக்கும் அந்த திறனும், எழுந்து நின்று அந்த ஒளிபெருக்கின் உள்ளே எழுச்சி மிகு பேச்சாற்றலும், மூச்சிறைக்க முத்தமிழை பாடுகின்ற அந்த முக்கணி சொற்பொழிவை கேட்டு கேட்டு நான் முகம் மலர்ந்திருக்கின்றேன். அத்தகைய பண்பாளர் தான் ஆவடியார் அவர்கள். அதைத்தான் கருங்கல் அவர்களும் சொன்னார்கள், சிந்தையாரும் சொன்னார்கள். அப்படி இருக்கின்ற போது இவர் தமிழ் தொண்டில், தமிழ் பண்பாட்டில் சற்று கூட நகர்ந்து போகாத நற்றமிழ் பாவலர், ஏன் நற்றமிழ் புலவர், ஏன் நற்றமிழ் காவலர் என்றெல்லாம் சொல்லலாம். அத்தகைய ஒரு சிறந்த ஒரு நண்பராக, நற்றமிழுக்கு உழைக்கின்ற ஒரு நங்கூரமாக நான் ஆவடியாரை பார்க்கின்றேன். அவரோடு நான் அவருடைய காரில், மகிழ்வூர்தியில் நான் பல முறையில் பல ஊர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பயணித்திருக்கிறேன். அப்படி பயணிக்கின்ற போதெல்லாம் அப்போதுதான் ஆவடியாடிய அந்த அருளும், ஆற்றலும், அன்பும், அரவணைப்பும் அதிகம் என்னால் உணர முடிந்தது. எப்படி என்ற 2 நிகழ்ச்சியை மட்டும் நான் இங்கே நிகழ்ச்சியாக சொல்லி மகிழ்ச்சியாக விடைபெறலாம் என்று இருக்கிறேன். நாங்கள் பயணிக்கின்ற போது இடையிலே காலை உணவுக்காக ஒரு ஓட்டலில் சாப்பிட சென்றிருந்தோம். அங்கே காலையில் பயணித்த நாங்கள் அத்தனை பேரும் ஆவடியார் அழைத்து சென்று எங்களுக்கு உணவு விருந்தளித்தார். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது, உள்ளே நுழைகின்ற போது ஒரு அம்மையார் ஆவடியாரை மடக்கி வெளியே நின்ற ஒரு அம்மையார், அவர்கள் பணம் ஏதோ கேட்டார்கள். உடனே அவர் கேட்டார், அம்மா உங்களுக்கு பசிக்கிறதா என்று. ஆம் என்று அந்த அம்மையார் தலையாட்டியவுடன், ஆவடியார் உள்ளே வாருங்கள் என்று அந்த அம்மையார் அழைத்து சென்று நாங்கள் சாப்பிடும் அந்த இடத்துக்கு அருகிலே உட்கார வைத்து அங்கே சப்ளையரை அழைத்து, ஐயா இந்த அம்மாவுக்கு என்ன உணவோ அதை கொடுங்கள், அதை என் வெளியில் சேர்த்து அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்து விட்டார். அதுதானே அடக்கம். அங்கே நான் ஆனந்தப்பட்டேன். ஏதோ கேட்டா என்பதற்காக தன் பாக்கெட் அறையில் இருக்கும் பணத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்து விடாமல், பசியா என்று கேட்டு அங்கே உணவளித்த அந்த பாகினை நான் பாராட்டினேன், அந்த பண்பாட்டினை நான் பாராட்டினேன். அங்கேதான் நான் ஆவடி குமாரின் நெஞ்சில் நிறைந்தவராக நினைத்து போற்ற கடமைப்பட்டேன். அத்தகைய ஒரு சிறப்பு, கருணை உள்ளம் ஆவடியாருக்கு இருக்கிறார். அதை, அந்த நிகழ்ச்சியை அவர் கூட இன்று மறந்திருப்பார். நான் நினைவுபடுத்தவே அதை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேற அவள் கவிதையாற்றலை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கே போக விரும்பவில்லை. ஆக அவர் எப்படி குரல் தூக்கி பேசுவாரோ மேடையில், அதே போல திருக்குறளையும் தூக்கி வடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவரும் அதை படைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஆவடியார் அவர்கள் அதே காரில் இன்னொரு முறை எட்டயபுரத்துக்கு பாரதியாருடைய விழாவுக்கு என்னையும் சிந்தைவாசன் அவர்களையும் அழைத்து செல்கிறார். நானும் சிந்தைவாசனும் அந்த மகிழ்வூதியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இரவெல்லாம் பயணிக்கின்றோம், இரவு முழுவதும் பயணிக்கின்றோம். இரவு முடிந்து காலை மலர்ந்து விட்டது. காலை பொழுதில் ஒரு சத்திரத்தில் நாங்கள் நிற்கிறோம். அங்கே சில கவிஞர்கள் தங்கியிருப்பதாக தகவல். எங்களோடு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் காமு சேகர் அவர்களும் வந்திருந்தார்கள். ஆவடியாரும்
நானும் சிந்தையவாசனும் காமு சேகரனும் காரிலிருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்தோம். அத்தகைய நேரத்தில் 2 பெண்மணிகள் அல்லது 3 பெண்மணிகள் நினைக்கின்றேன் ஆவடியாரிடத்தில் ஓடி வந்து, ஐயா, இங்கே குளிப்பதற்கு வசதி இல்லை, குளிக்கும் அறையில் தாட்பால் இல்லை, ஆகவே எங்களுக்கு இங்கே வசதி இல்லை என்று வருத்தப்பட்ட போது ஆவடியார் முகம் சுருக்கி விட்டார். உடனே ஆவடி என்ன சொன்னார், சிந்தைவாசன், தாமரை போன நீங்க கீழே இறங்கள் என்று அந்த மகிழ்வதியிலிருந்து எங்களை கீழே இறக்கி அந்த சத்திரத்திலே நிற்க வைத்து விட்டு, நீங்கள் இருவரும் இங்கே பார்த்து குளித்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மையார்களையும் காமு சேகரையும் அழைத்துக் கொண்டு அவருக்கென்று ஏற்பாடு செய்திருந்த ஒரு இடத்துக்கு சென்று அங்கே பாதுகாப்போடு அவர் குளிக்க ஏற்பாடு செய்து அந்த பண்போடு அவர்களுக்கு காலை உணவையும் வாங்கி கொடுத்து அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றார். அதுதானே நான் புரட்சி தலைவரிடத்திலே கண்ட காட்சிகள், பொன்மன செம்மடத்திலே நான் கண்ட காட்சிகள், மக்கள் திலகடத்திலே நான் கண்ட காட்சிகள். 10 வயதில் நான் எம்ஜிஆரை கரைபிடித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் பிறந்தவுடன் பேரறிஞர் அண்ணா என்னை வந்து பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த பண்பனை எல்லாம் நான் இங்கே ஆவடியாரத்திலே பார்த்திருக்கிறேன், பரவசப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் அவருக்காக ஆற்றல் மிகு ஆவடியார் என்ற ஒரு தனி நூலையை எழுதி படைத்து கவிதை நூலாக அதை வெளியிட்டேன். அவருக்கு பிறந்தநாள் விழா என்பதை அவர் மறுப்பார், அதை தடுப்பார். ஆனாலும் கூட சென்னை மாநகரிலே ஆவடியாருக்கு பிறந்தநாள் விழாவை முதலில் நடத்திய அந்த பாங்கும் அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அவரை பற்றிய ஒரு நூல் போடுகின்ற அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆகவேதான் அந்த நூலை நான் வெளியிட்டு அவரை போற்றி பாராட்டினேன். பண்பாளர் பாசமானவர், அன்பாளர், அரவணைப்பவர், வாரி வழங்குபவர், பாரியை போல சொல்பவர், செய்பவர். அவர் நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியிலும் சரி, அவர் விருது வாங்கினாலும் சரி விலை போட்டு விற்பதில்லை, கவிதை வாங்கினாலும் சரி காசு கேட்டு தொலைப்பதில்லை. எப்பொழுதுமே அவர் நடத்துகின்ற அத்தனை விழாவும் நன்கொடை வாங்கி செய்தது இல்லை, அத்தனையும் தன்கொடை என்று செய்கின்ற ஒரு வள்ளல் ஆவடியார். இத்தகைய நண்பரை நற்றமிழ் பாவலரை நான் நண்பனாக பெற்றிருக்கிறேன் என்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன், பேரானந்தம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன். ஆகவே ஆவடியார் அவர்கள் இந்த தமிழுக்கு மட்டுமல்லாமல், இலக்கிய உலகுக்கு மட்டுமல்லாமல், கவிதைக்கு மட்டுமே அல்லாமல், அரசியலிலும் தூய்மை, நேர்மை, உண்மை என்ற 3 மைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் நினைத்திருந்தால் எப்படியும் எதையும் சாதிக்கலாம், எப்படியும் எங்கும் பிழைக்கலாம், எப்படியும் எங்கும் எடுக்கலாம். ஆனாலும் கூட தன் வாழ்க்கையிலே அன்ற 3 மைகளை மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த தூய்மை, நேர்மை, உண்மை. ஆகவே இந்த 3 மைக்கு சொந்தக்காரராக வாழ்கின்ற ஆவடியாருக்கு இன்று வயது 70. நான் உண்மையிலே இன்றுதான் உணர்ந்தேன். நான் அவரோடு இணைந்தேன் என்று நினைத்திருந்த காலகட்டத்தில் நான் அவருக்கு பின்னால் சென்று விட்டேன். காரணம், நான் 70 நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், அவர் 70 தொட்டு விட்டார். ஆகவே 70 தொட்ட அவர் விரைவில் 75 பவள விழாவையும் தொடுவார். அதற்கு பிறகு அவர் மணி விழாக்கு பிறகு பவள விழாவை தொட்டு அவர் வைர விழாவை காண்பார். இத்தகைய ஆவடியார் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், அதற்கு பின்னும் வாழ வேண்டும். காரணம், பின்னடைந்து இருக்கின்றவர்கள் எல்லாம் தேடி பார்த்து அவர்கள் பிழைப்பதற்கு வழி செய்கின்ற ஒரு வல்லன் ஆவடியார் அவர்கள். ஆவடியிலே வாழ்வதால் ஆவடியார் மட்டுமே அல்ல, எம்ஜிஆருடைய எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறார், புரட்சி தலைவி அம்மாவின் எண்ணத்திலே அவர் வாழ்ந்திருக்கிறார், எடப்பாடியுடைய உள்ளத்திலே அவர் உறைந்திருக்கிறார், ஓபிஎஸ் உடைய எண்ணத்திலும் எழுச்சிலும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அத்தகைய ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல ஒரு இலக்கியவாதி, நல்ல ஒரு பண்பாதி. இப்படிக்கிற காரணத்தினால்தான் ஆவடியார் அவர்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றார், உழைத்து வாழ்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆவடியாருக்கு இந்த 70 என்கின்ற பொழுது அவரை பற்றிய ஒரு தனி நூல் நான் எழுதப்பெறுகின்றேன். அந்த நூல் அவருடைய பவள விழாவிலே வெளியீட்டு நூலாக வரும். ஆவடியார் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு இலக்கண ரீதியாக, ஒரு அருமை நூலாக, ஒரு மரபு நூலாக, அவரை பற்றி ஒரு தனி நூலாக நான் எழுதப் போகிறேன். அந்த அளவுக்கு அவர் மீது எனக்கு ஒரு
எண்ணம் இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது சொன்னால் ஆவடியார் அப்போதல்ல எப்போதும் என் இனிய நண்பர், அன்றல்ல இன்றும் என் இதய நண்பர். நான் எப்படி அன்றும் இன்றும் என்றும் என் தலைவன் எம்ஜிஆர் என்று நான் உரைக்கின்றேனோ, அதே போல அன்றும் இன்றும் என் நண்பர் ஆவடியாரை நெஞ்சில் நிறைந்தவராக நினைத்து போற்றி மகிழ்ந்து 70ஐயும் கடந்து 100ஐயும் கடந்து அவர் பல்லாண்டு பல்லாண்டு இந்த தமிழ் வாழ, தமிழ் உலகம் வாழ அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, கவிஞன் என்ற காரணத்தினால் நான் நிறைய பேச முடியும். 3 மணி நேரம் கூட அவரை பற்றி நான் இங்கே முத்தமிழால் புகழ் பாட முடியும். அத்தகைய தகுதி பெற்றவர் அவர், அத்தகைய தகுதியை உடையவர் அவர். நான் சொன்னதல்லவா, நன்கொடை பெற்று விழா எடுக்கும் நண்பர் அல்ல அவர், தன்கொடையால் தமிழுக்கு தொண்டாற்றும் தடையர். அத்தகையவர் தான் இந்த இனிய தமிழுக்கு இன்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறார், இயல்பாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார், இயற்கையாய் உழைத்துக் கொண்டிருக்கிறார், இதயம் கவர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஆவடியார் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, கவிஞர் என்பதால் ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி வெளிப்படலாம் இருக்கிறேன். தமிழோடு தமிழாக, தமிழ்த்தாயின் தனையனாக, தமிழ் போற்ற தமிழ் தரணி போற்ற, தகைச்சால் தமிழ் அறிஞர்கள் போற்ற, வளமோடும் நலமோடும் வாழ்க, வாழ்க பல்லாண்டு காலமும் வாழ்க. வல்லவராய் நல்லவராய் செம்மலே வாழ்க. உன் அகம் புறம் இரண்டும் அழகுதான், உன் அகம் புறம் இரண்டும் அழகுதான், உன் உள்ளம் அருமையான தேன்தான், இருள் சூழ ஒளி விளக்கி நீதான், இருண்டிட வெளிச்சம்தான் நீ தருவாய். அன்பான அன்பினை செழித்தோங்க செய்தாயே, அன்றாடும் பாசமுடன் கலப்பாயே, சுயநலம் சூழ்ச்சியை ஒழிப்பாயே, சுடர் ஒளியால் கலந்திருப்பாயே, இரக்கத்தை இறக்கி வைத்திடுவாயே, இயல்பாய் இதயத்தில் இருப்பாயே, உயர்வாக உழைத்து பெறலாமென உறக்கத்தை கலைக்கின்ற உத்தமன்னி, எதிலும் எப்படியும் வாழாமல் இதற்கு இது என்ன எழுச்சியாய் இருப்பவர் நீ. அன்பர் ஆவடிக்குமார் வாழ்க, அன்னை தமிழ் அன்னை துதிப்பார், என்றுமே நட்புடன் பழகுவார், எந்த நண்பனுக்கும் உதவுவார், இன்றும் எழுபதில் ஓடுகின்றார், இலக்கிய பணியால் இயங்குகின்றார், அன்றைய நாளை நினைத்திடுவார், அன்பு பாசம் பொழிந்திடுவார், நூல்கள் பலவே படைத்தவராம், நுண்ணிய அறிவு நிறைந்தவராம், ஆழம் விடுதாய் ஆவடியார் என்றுமே ஆற்றல் மிகு நாவலராய் வாழ்கின்றார். பால்போல் வெள்ளை குணத்தவர், பாக்கள் குரலாய் வடிக்கின்றார், பால்போல் வெள்ளை குணத்தவர் பாக்கள் குரலாய் வடிக்கின்றார், கல்லில் வடித்த சிலை போல் கவிதை காலம் கடந்திருக்கும், சிரித்த முகமாம் ஆவடியார், சிரித்த முகமாம் சிறந்தவராம், சிரித்த முகமாம் சிறந்தவராம், சீரும் சிறப்பாய் வாழ்கின்றார், அரிய பலரால் சாதனைகள் அன்றும் இன்றும் செய்கின்றார், பரியாய் பாரியாய் வாழ்கின்றார், பாரியைப் போலவே பறக்கின்றார், சரியாய் தூய்மை வழிநடந்து சந்தன பூவாய் மணக்கின்றார். இத்தகைய கவிதைக்கு உரியவர் ஆவடியார் என்ற காரணத்தினால் நான் இந்த விழாவில் வார்த்தரங்க அழைப்பதை பார்க்கின்ற போது, ஒரு முதலில் நான் வந்து நினைத்த போது எனக்கு 20 பேருக்கு அடுத்து என் பெயர் இருந்தது. ஆனாலும் கூட நான் முதலாக வந்து அமர்ந்து இருந்தேன். அப்போதுதான் முத்து அவர்களுடைய முத்தான பேச்சியை கேட்க முடிந்தது, சிந்தை அவர்களுடைய அந்த சுகமான பேச்சை கேட்க முடிந்தது. அதைவிட நான் அதிகம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலேயே சுகந்தினா அவர்களையும் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் நான் மகிழ்ந்து பார்க்கிறேன். இத்தகைய ஆற்றல் அவர்களுக்கு வளர்ந்திருக்கிறது, நல்ல தமிழ் உலா வருகிறது. ஆகவே எல்லோரையும் வாழ்த்தி பாராட்டி போற்றி ஆவடியார் புகழ் நிலைத்திருக்கும், அவர் எண்ணம் எப்போதும் உதித்திருக்கும், அவருடைய அரசியல் வாழ்விலும்
இலக்கிய வாழ்விலும் அசைக்க முடியாமல் அமைச்சராய் வந்து அமர்கின்ற காலம் விரைவில் வரும் என்ற உன்னதமான உறுதியையும் இங்கே அளித்து அத்தகைய மாமன்னன் அருமை தலைவன் என் நண்பன் ஆவடியார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறலாம் இருக்கிறேன். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோடு சுரண்டும் கொல்லாத உலகம் இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அன்று இல்லாமை நீங்கி எல்லோரும் வளர இந்நாட்டில் வளரும் தமிழ்நீதி. நன்றி, வணக்கம். நான் யாருக்கும் காவடி தூக்கியவன் அல்ல, ஆவடியார் என்றால் மட்டும் மகிழ்வேன். தமிழ் தொண்டில் நன்கொடை வாங்கி விழா எடுத்தவர் அல்ல, தன் கொடையால் விழா எடுத்து பெருமைக்குரியவர் நம் ஆவடியார் என்று செங்கரும்பு மாத இதழின் ஆசிரியரான ஐயா தாமரை பூவண்ணன் அவர்கள் அடுக்கு தமிழில் அழகானதொரு மொழியில் சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய உங்களுக்கு நன்றிகள் ஐயா. கால நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்ததாக அவசர மனிதர்களால் அலையும் அவனியில் அதிசய பூக்க அகில வயதிலும் எங்கு விழா என்றாலும் வந்து கலந்து கொள்ளும், பெங்களூரில் இருந்து வந்து கலந்து கொள்ளும் கர்நாடக மாநில அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர் அம்மா நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களை ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அம்மா அவர்கள் வருக. அம்மா. மண்ணாங்கட்டி அம்மாவிற்கும் அருமை அண்ணன் ஆவடி ஐயாவிற்கும் மற்றும் உள்ள அனைத்து ஆளுநர்களுக்கும் எனது மனமார்ந்த நற்றமிழ் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவடி அண்ணாவின் பிறந்த நாள். பண்புக்கு மறுபெயர் சொல்லின் செல்வர். பண்புக்கு மறுபெயர் சொல்லின் செல்வர். அன்னை தமிழின் பெரும் தொண்டர். அழகு தமிழுக்கு அணியானார் ஆவடி. அருமை தமிழுக்கு பெருமை சேர்த்தார். தற்பெருமையில்லா தமிழ்ச்சங்க தலைவன். பொன்மனச் செம்மல் போற்றிய தலைவன். புரட்சி தலைவியின் கொள்கை பரப்புவார். பட்டி தொட்டி எங்கும் மேடையில் முழக்குவார். அறிமுகம் இல்லா கவிஞர்களை மேடையேற்றி புகழ்ந்திடுவார். தமிழும் கட்சியும் இரு கண்கள் என்பார். தமிழ் பாடல் அரங்கத்தில் முதலில் ஒலிப்பது இவர் எழுதிய பாடலே. வள்ளுவர் அடியொற்றி குரல் எழுதுவார். தெள்ளுத்தமிழ் குரலுக்கு பொருள் உரைப்பார். அகவை நாளில் வாழ்த்திட தலம் தந்தார். அன்போடு வாழ்த்துகிறேன். தமிழ் போல் வாழ்க. மன்றில் என்றென்றும் தமிழாண்டு வாழ்க வாழ்க. பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவியும் வானில் நின்று வாழ்த்திடுவார். வாழ்க செல்வமே வாழ்கவென்றே. வாழ்க செல்வமே நீடூழி வாழ்கவென்றே. அண்ணா புகழ்பாடும் தம்பி என்பதால் வாழ்த்துகிறார் அண்ணா. தம்பி வாழ்க பல்லாண்டு. மனநிறை மகிழ்வோடு வாழ்த்துகின்றேன். வாழ்க பல்லாண்டு நலமுடன் வாழ்க. வளமுடன் இறையருள் சித்திக்க தமிழாண்டு வாழ்க. நன்றியுடன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறும் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூர். அன்புக்கு மறுபெயர் ஆவடியார். பண்புக்கு மறுபெயர் ஆவடியார். வள்ளுவர் வழிவந்து குரல் எழுதுவார். தெள்ளு தமிழுக்கும் இலக்கம் சொல்லுவார். இப்படி ஆவடியாரை அன்போடு வாழ்த்திய கர்நாடக மாநில அனைத்திந்திய தமிழ்ச்சங்க அமைப்பாளர் அம்மா நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா நன்றி அம்மா. சிரமறந்து வீழ்ந்தாலும் சிரிப்பை விட்டாலும் மலரும் நாட்களை எண்ணி மகிழ்ச்சியாய் பயணிப்பேன் என்று புன்னகையை சூடிக்கொண்டு அனைத்து பெண் கவிஞர்களையும் மகளே மகளே என்று அன்போடு அழைத்து நாளும் அழைத்து தன் சான்றிதழ்களையும் கவிதைகளையும் போட்டு அவர்களிடமிருந்து வாழ்த்துதல்களையும் பெற்று அதில் அஞ்சல் தஞ்சை தாசன் ஐயா அவர்கள் ஆவடியார் அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார். ஐயா வாழ்த்துரையை தருக. இந்த அஞ்சல் தஞ்சைதாசனின் வணக்கம் அந்த தஞ்சை கோபுரம் போல் நிற்கும் என சொல்லி நான் எழுதிய சிறு பாரதியார் பாடலையும் சொல்லி என் உரைக்குள் வருகிறேன். வெண்மகுடம் கொண்டது உன் தலை அலங்காரம், உனக்கு வெண்பா பாட வந்தது என் கவிச்சாரம்,
எழுதுவது உமக்கு தொழில் என்றாய், என் எழுத்துக்கு இன்று நீ உயிர் தந்தாய். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வாழ்க பாரதி. அகவை விழா காணும் ஆவடியாரே, அகவை விழா காணும் மீசைக்காரரே, அவையெங்கும் பெருமை கொள்ளும் கழக வீரரே, திருக்குறள் எழுதும் படிக்கவும் படித்தும் வழங்கும் கவிஞரே, பாரதத்தில் ஓங்கும் முழங்கும் கவி முரசே, கழக முரசே, முறுக்கு மீசை உன் முகத்திற்கு அழகு, நறுக்கென பேசுவது உன் பாங்கு, வெறுக்க முடியாதது உன் அன்பு நட்பு, வெற்றி நீ செல்லும் பாதை எங்கும் மரியாதை என்பது உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நரிதந்திரம் கொஞ்சமும் இல்லாதது உனது மனது, கரிபலம் கொண்டது உன் பொன் மனது, சரியெனப்பட்டதை செய்வதே உனது பண்பு. உங்களை வாழ்த்த இந்த தஞ்சை தாசனின் அன்பு, எங்கும் உங்களை கண்டால் உங்கள் மீது ஒரு தனி மதிப்பு, எங்களுக்கு தேவை உங்களின் தொண்டு, தங்கமனம் கொண்டு நீ வாழ்க வாழ்கவே என பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்துவது இந்த அன்பு தஞ்சை தாசனின் வாழ்த்து. வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். தங்கமகன் ஆவடியார் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாயார நெடுநீளமாக வாழ்த்திய ஐயா அஞ்சல் தஞ்சைதாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உரித்தாக்குகிறேன். அடுத்ததாக, தமிழ் மண்ணில் தமிழ் பேசும் தமிழனாக பிறந்ததோடு மட்டுமல்லாமல் அதனை தாங்கி பிடிக்கும் கவிஞனாகவும் எழுத்தாளனாகவும் வலம் வந்து கொண்டிருக்கும் சொல்லாட்சி மாத இதழின் இதழாசிரியரும் மித்ரா டைம்ஸ் மாத இதழின் செய்தி ஆசிரியருமான மணவூர் விடாரண்யம் அவர்களை அழகு தமிழால் ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வருக ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆவடியாரின் பிறந்த நாளில் நீங்கள் வாழ்த்துரை வழங்க முடியுமா என்று நெறியாளர் தமிழ் பற்றாளர் சுகந்தேன் அவர்கள் கேட்டபோது, கரும்பு தின்ன கட்டணம் தேவையில்லை என்று நான் சொன்னேன். ஆவடியாரை வாழ்த்துவதில் எனக்குள்ள பெருமை என்னவென்று சொன்னால், அவரை போல நானும் அரசியல்வாதி தான். ஆனால் மாற்றுத் கட்சியை சேர்ந்த அரசியல்வாதி. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பாதையிலிருந்து நேர் பாதையில் பயணிக்கிற ஒரு அரசியல்வாதி. ஆனாலும் கூட தண்டவாளங்களை போல தனித்தனியே இருந்தாலும் அரசியலில் பயணிக்கின்ற அரசியல்வாதி. நான் அவரை அரசியல்வாதியாக பார்க்கும்போது வியந்து பார்க்கிறேன். எப்படி என்று சொன்னால், அரசியல் என்பது ஏதோ கேபிட்டல் என்பது போல பலர் அரசியலுக்கு வருவதை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 52 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்தில், அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் பின்னால் நின்று இன்றளவும் எந்த இயக்கத்துக்கும் செல்லாமல் உண்மை தொண்டனாக இருந்து வருகிறார். ஆகவே அவர் அரசியல் பண்பாளர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு பத்திரிகையாளனாக அவரை நான் பார்ப்பது, கழக முரசு என்ற இதழை எந்த சூழலிலும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நடத்தி வருகிறார். ஆகவே அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளராக நான் அவரை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, சிலருக்கு சில தன்மைகள் உண்டு. நம்முடைய ஆவடியார் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர். அந்த வகையில் மூன்றாவதாக நான் குறிப்பிட வரும்போது, அவர் ஒரு நல்ல மேடை பேச்சாளர். மேடையிலே பேசுபவர்கள் எல்லாரும் பேச்சாளர்களாகிவிட முடியாது. அதே போல அரங்கத்தில், விவாத அரங்கத்தில் மற்றவர்களை விட மாற்றுக் கட்சிக்காரர்கள் கூட வேந்து பாராட்டுகிற அளவுக்கு விவாதத்தை தொடர்பவர்கள். எதிர்முகாமில் இருந்தாலும் அவர் பேசி முடித்தவுடன் நான் அவரிடத்திலே அது குறித்து மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஒரு தமிழ் உணர்வாளர். இது ஒரு பன்முகத்தன்மையின் ஒரு பக்கம். அனைத்து இந்திய தமிழ் சங்கம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் இயக்கத்தை அவர் நடத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் அவரை போன்ற தமிழ் உணர்வாளர்கள் யாரும் இல்லை என்றே நான் சொல்வேன். அடுத்த பன்முகத்தன்மையின் ஒன்றாக அவரை நான் மனிதநேயராக பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், மனிதநேயம் என்பது அவ்வளவு சாதாரண சாமானியமான விஷயம் அல்ல. அதிலும் உயர்ந்த நிலைக்கு உள்ளவர்கள் யார் எப்போது கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கி
உடனடியாக கருத்து சொல்லி அவளை மதிக்கின்ற நல்ல மாண்பு உள்ள மனிதநேயர் என்பதால் அவரை அதை அப்படி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அவர் எளிமையானவர் என்ற தலைப்பில் அவரை பன்முகத்தன்மையாக காட்ட விரும்புகிறேன். எப்படி என்று சொன்னால், என்னுடைய இல்லத்தரசி மறைந்த போது கவிஞர் சுகந்தினா அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரே காரணத்தாக என் இல்லம் தேடி வந்து எனக்கு ஆறுதல் சொன்னதில் அவருடைய எளிமை எனக்கு மிகுந்த ஒரு பன்முகத்தன்மை ஒன்றாக நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, பழகுவதற்கு மிகுந்த இனிமையாளர். பார்ப்பதற்கு வேண்டுமானால் மிருக்கு மீசையோடு மிடுக்கோடு இருப்பதாக தவிர உள்ளத்துக்குள் மீசை வைத்த குழந்தை அவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். எனவே என்னை போன்றவர்களை எதிர்முகாமில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எங்களை போன்றவர்களை எல்லாம் அழைத்து தன் வழியில் இணைத்து கொண்டு அவர் பயணிக்கிறார். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தியது இந்த நெறியாளர், எங்கள் பத்திரிகையின் செய்தி இணையாசிரியர் சுகந்தினா அவர்கள். அது அப்போது பாண்டிச்சேரியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பேச சொன்னார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சியின் தலைமையை இப்போது தலைமை வைத்துக் கொண்டிருக்கிற ஐயா முத்தவர்களுக்கு பவுலரா என்று சொல்கிறேன். ஒரு புள்ளி எப்படி துவங்கி எப்படி சுற்றி வருகிறது என்று சொன்னால், சுகந்தினா அவர்கள் வைத்த புள்ளி ஆவடியாரை தொட்டு அப்படியே முத்தவர்களை தொட்டு அப்படியே விஜயராமன் என்கிற முன்னாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவரை தொட்டு சுற்றி ஒரு வட்டமாக இன்றைக்கும் நாங்கள் ஒளிவட்டமாக வந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் அரசியல் பிரச்சாரம் ஒன்றில் எங்கள் பக்கத்தூருக்கு வந்திருக்கிறார், திருவாலங்காட்டில். அந்த திருவாலங்காடு ஈஸ்வரர் என்னுடைய பெயரும் அந்த அவர்தான். அந்த வடாரணீஸ்வரர் அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். தொள்ளாட்சி மாத இதழ் ஆசிரியருக்கு மகிழ்வானதொரு நன்றியை இந்நேரத்தில் குறித்தாக்க கடமைப்பட்டுள்ளேன். நன்றி ஐயா. அழைப்பை ஏற்று வந்து அருமையானதொரு வாழ்த்துரையை வழங்கியதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக பிரான்சிலிருந்து பத்ரீசியா பாப்புராயர் அவர்களை ஐயாவுக்கு அழகு தமிழால் வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்புடன் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்க தலைவர் ஆவடியார் ஐயா அவர்களுக்கு 70வது பிறந்த நாளுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்திருக்கும் முத்த ஐயா அவர்களுக்கும், ரேவதி அம்மா அவர்களுக்கும், எல்லம்மாள் அவர்களுக்கும், சுகந்தினா அம்மா அவர்களுக்கும், அவர்கள் பெண் நிறைமதி அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கத் தலைவா, தங்கத் தமிழா, தங்கத் தமிழா, தங்கத் தலைவா, சிங்கத் தமிழனாய் சிறப்புடன் வாழ்கவே, மங்கா செல்வமாய் மண்ணில் திகழ்ந்து எங்கும் புகழுடன் எழிலாய் வாழ்கவே, அன்பின் உருவே அறிவின் செல்வமே பண்பை காத்து பாரினில் வாழ்கவே, இன்பம் கொண்டு இனிய மொழி பேசி, இன்பம் கொண்டு இனிமொழி பேசி நன்மை செய்து நலமுடன் வாழ்கவே, அன்று பிறந்தீர் அற்புத ஒளியாய் இன்றும் சிறப்புடன் இனிதாக வாழ்கவே, மன்றத்தின் வாழ்த்து மகிழ்வாய் பெற்று என்றும் புகழுடன் ஏற்றமாய் வாழ்கவே, சொல்லின் செல்வர் சிறப்புடன் வாழ்கவே, சொல்லின் செல்வர் சிறப்புடன் வாழ்கவே, நல்ல மனத்துடன் நாளும் வாழ்கவே, இல்லம் காத்து இன்று பிறந்த நாளில் வாழ்கவே, வல்ல இறைவனின் வாழ்த்துடன் வாழ்க வாழ்கவே என்று வாழ்த்தி மகிழும் பாவலர் பத்ரீசியா பிரான்சிலிருந்து அன்புடன் வணக்கத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். அமிழ்திலும் இனியது தமிழ் மொழி. அந்த தமிழால் இணைந்திருக்கிறோம் நாம் எல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று பிரான்சிலிருந்து வந்து அழகிய கொஞ்சம் தமிழால் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய சகோதரி பத்ரீசியா பாப்புராயர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக இந்நேரத்தில் உறுத்தாக்குகிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக சென்னையிலிருந்து வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்கள் தன் கம்பீர குரலால் ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். ஐயா அவர்களே வருக. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை கரையிலே தவழும் தமிழுக்கு வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் நிறுவனர் ஐயா ஆவடி குமார் அண்ணன் அவர்களை 70 வயது பிறந்த நாளில் வாழ்த்துவதில்
நாம் அனைவரும் பெருமை அடைகிறோம். ஐயா பிறந்த மாதம் கார்த்திகை. ஒரு மிகப்பெரிய ஜோதியாய் தெரிய வேண்டும் என்பதற்காக இறைவனால் முக்தி தலம் என்று அழைக்கப்படுகிற திருவண்ணாமலையின் குன்றா இளமையுடன் காட்சி தருகிற அந்த குன்றின் உச்சத்தில் கார்த்திகை மாதத்தில் தோன்றுவது ஆன்மீக ஒளி. அதன் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, தமிழ் மங்கி கிடக்கிறது. பள்ளிக்கூடங்களில் கூட பாலகர்களுக்கு தமிழில்லை என்கிற நிலையில் தமிழை வளர்ப்பதற்காக அகல் விளக்குகளாய் தமிழகம் முழுவதும் பறந்திருக்கிற அந்த தமிழ் ஒளி ஒரு குன்றின் மேலிட்ட தீபமாக ஜோதியாக காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒளியேற்றுகிற பொறுப்பில் நின்று அந்த ஒளியை வழங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய ஆவடியார் ஐயா அவர்கள் என்று சொன்னால் அது பொருத்தமானதாகத்தான் இருக்கும். காலங்களில் அவள் வசந்தம் என்கிற பாடலிலே மாதங்களில் அவள் மார்கழி என்று வந்தாலும் மாதங்களில் அவள் மார்கழி, அவள் கார்த்திகை என்கிற மாதம் ஒளி தருகிற மாதம். அந்த ஒளி தருகிற மாதத்தில் பிறந்த ஆவடியார் அவர்கள் தமிழ் ஒளியை தமிழகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் ஐயா அவர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பக்கம் நின்றிருந்தாலும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றுகிற தொண்டு போற்றத்தக்கது. தமிழினுடைய இன்றைய நிலைக்கு ஐயா போன்றவர்களுடைய வழிகாட்டுதலால் தமிழகத்தில் தமிழ் மீண்டும் தழைத்தோங்குகிறது. அந்த பணியை 70 வயது நிரம்பிய இந்த நாளிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஆவடி குமார் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிற நிலையில் வாய்ப்பினை தந்த தங்கை சுகந்தீனா அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து, அண்ணா நீங்கள் வாழ்க பன்னாண்டு, தமிழின் இனிமை சொல்லாண்டு என்று வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க ஆவடியார் அண்ணா அவர்கள். அண்ணா வாழ்க பல்லாண்டு, தமிழால் சொல்லாண்டு என்று அருமையானதொரு ஆரம்ப கவி வரிகளால் வாழ்த்திய வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்களுக்கு அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். ஐயா நன்றி ஐயா. மீண்டும் வணக்கம் உறவுகளே. கவி மழையில் நனைந்தீர்களா? உள்ளம் குளிர்ந்தீர்களா? இந்த நிகழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில மறக்காம பதிவு செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க மட்டும் பார்த்து ரசிச்சா போதுமா? உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள். கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.